நெக்ஸ்ட்டு 11th டிசைனுக்கு ஒரு வேவி லைன் தான் போட போகிறோம். இது ஓரளவுக்கு நார்மலான ஒரு வேவி லைன் போட்டாலே போதும். ரொம்பையும் பெண்ட் பண்ண வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இதுக்கு நம்ம அதில் போட்டோம்ல, ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல், ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல 2 பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்க, அதாவது லீவ்ஸ் மாதிரி இப்படி ஒரு லீவ்ஸ் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்தோம்ல, ஸோ அதே மாதிரி போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு அகைன் இதுக்கு மேலே திரும்ப ஒரு லீவ்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போட்டோம்ல, ஸோ இதில் கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே இப்படி போட்டு ஒரு டாட், அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்து இங்கே ஒரு டாட். இதுக்கு மேலே ஒரு வெயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ வெயின்ஸ் எப்படி போடுவோம், ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு அகைன் ஒரு லைன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி கொண்டு வந்துட்டு ஒரு லைன், ஒரு டாட், அகைன் ஒரு லைன். வெயின்ஸ் கொடுத்தாச்சா? ஸோ அகைன் திருப்பி இதே டிசைன் திருப்பி ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இப்படி கொண்டு வந்து குட்டியாக ஒரு ஸ்பைரல், அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதுக்கு மேலே 2 பெட்டல்ஸ், அதாவது லீவ்ஸ் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இந்த பக்கமும் இன்னொரு லீவ்ஸ், எங்கிட்டும் ஒரு லீவ்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இதுக்கு மேலே இந்த பக்கம் இப்படி ஒரு கர்வ் மாதிரி போட்டு ஒரு டாட் எப்படி வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இல்லை இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஓகே, இந்த டிசைனோட அவுட்புட் எப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 12th டிசைன் போகலாமா?